மென்பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டு கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் உள்ள ராம்குமாரின் தந்தை நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். உங்க பையன் சாதாரணமாவே இங்க ஊர்ல வீட்டுல எப்படி இருந்தான்? எப்பவுமே அவன் நேரத்தைக்கு எப்படி நன்மையா இருந்தானோ அததான் அவன். வேற எந்த மாற்றமும் கிடையாது அவன்கிட்ட, எந்த தோற்றமும் கிடையாது. அவன் நேரத்தைக்கு என் வீட்டுக்குள்ள எப்படி சாப்பிட்டானோ அதே சாப்பாடு தான். அதே மாதிரி எப்பவும் வந்துடுவான், ஆட்டை பத்துவான். தாய் தாப்பங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் தெரியும். படிப்புடைய நல்லா படிச்சிருக்கான். படிச்சு இந்த அரியர்னால ஒரு வருஷம் அவன் கொஞ்சம் பிரேக்கு. அதனால அவன் சென்னைக்கு வந்து இதுக்கு போயிருக்கான். வேற எதுவும் அவன்கிட்ட படிப்புக்காக தான் போனது. படிப்புக்காக தான் போனது. அவன் போய் ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். ஆனா கரெக்டான டாட்டி எனக்கு தெரியாது. அது இல்ல, அதெல்லாம் எதுவுமே நமக்கு அது இல்லை. காவல்துறை வந்த அன்னைக்கு எங்களை வந்து உசுப்புனது வந்து 11 உசுப்புறாங்க. எங்களை உசுப்பையில வந்து இவனை வந்து கழுத்தை அறுத்திருக்காம தான் என்னை கூட்டி கொண்டு காமிச்சாங்களே ஒழிஞ்சு வேற எந்த விதமான எங்களுக்கு தெரியாது. இவன் உங்க பையன் வந்து இப்படி படுத்திருக்காம தான் என்னை வந்து 2 பீஸ் வந்து உசுப்பி வீட்டுக்குள்ள படுத்துருந்தவங்கள நாங்கள் 4 பேர் படுத்துருந்தோம். என் பொண்ணு 2, என் வீட்டம்மா நானும் 1. இந்த இதுதான் தெரியும். காவல்துறை வந்து என்னன்னு கேட்டாங்க. முத்துக்குமாருங்கிறது யாரு? கதவை தட்டினாங்க. கதவை தட்டினதும் முத்துக்குமார் யாருன்னு கேட்டாங்க. முத்துக்குமார்னா இங்கே எங்கே வீடு கிடையாது அப்படின்னு என் பொண்ணு பதில் சொல்லிச்சு. என் பொண்ணு பதில் சொல்லல. கரெக்டாக அதுக்கு பிறகு இவங்க எனக்கு லைட்டு கிடையாது. அப்போ நான் டார்ச் அடித்து பார்க்க இவங்க தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரியவும் என்ன ஐயா அப்படின்னா, என்ன ஐயாங்கவும் இந்த மாதிரி உங்கள் பையன் அவங்களுக்கு எத்தனை பேர் குழந்தை அப்படின்னாங்க. எனக்கு 3 பேர், 2 பொண்ணு 1 பையன். நான் சொன்னது அதுதான். அதுக்கடுத்து என் கூட தான் என் வீட்டுக்குள்ளே தான் அவங்களும் உள்ளே வராங்க. நடு வீட்டுக்குள்ளேயே வராங்க. வந்து பின்னால் போய் என்னை கூப்பிட்டு போய் உன் பையன் பண்ணியிருக்க வேலையை பாருங்க அப்படின்னு இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னா உடனடியாக ஆம்புலன்ஸ் கூட வர விடலை. உடனே இதே தென்காசி ஆய்வாளர் அவர் தான் என் பிள்ளைய அவர் வண்டியில தான் தூக்கிக்கிட்டு தென்காசி முதல் உதவிக்காக தூக்கி கொண்டு அவர் வண்டியிலே ஒண்டி சேர்த்து. அதாவது நீங்க காவல்துறை வந்து கதவு தட்டினாங்கன்னு சொல்றீங்க. கதவு தட்டும் போதுதான் உங்க பையன் உள்ள போய் கழுத்தறுத்துட்டானா இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள வேற யாரும் இருந்தாங்க? அதுக்கு முன்னாலே சுத்தி போலீஸ் உள்ள இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாலே போலீஸ் தான் எல்லாம் இது பண்ணி இருந்துட்டு தான் என்னைய 2 பேர் தான் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு என்னை தட்டி உசுப்பிருக்காங்க. நாங்க நல்ல தூக்கத்துல இருந்தோம். நான் என் வீட்டம்மாவோ எல்லாரும் நாங்க தூக்கத்துல இருந்தோம். இதுதான் நடந்த சம்பவம். உள்ள போய் என்னை கூட்டி காணுதான் என் பிள்ளை செத்து போனேன்னு நான் மயக்கத்தில் நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கடுத்தும் நான் என் பிள்ளைய பார்த்தது பிற பக்கத்து உறவினர்கள் பூரா தூக்கிட்டு வந்து வெளியே உணர்ந்து பாடுதாங்க. அப்பமெல்லாம் என் பிள்ளை செத்து போனாம்னு நான் நினைச்சேன். அப்பவும் இவர் காதல் காயும் எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேக்கு. அதனால அவர் தூக்கி கொண்டு வந்து வெளியே கொண்டாந்து உடனடியாக 108க்கு வர்றதுக்கு நேரமும் இவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற எய்மில் அவர் தூக்கி கொண்டு போய் தென்காசி அரசு மருத்துவமனையில் ஒண்டி சேர்த்து அங்கேயும் முதல் சிகிச்சை இது பண்ணிட்டு அடுத்தபடியாக உடனடியாக ஐக்கிரவுண்டுக்கு இது பண்ணது. அதாவது அவரு தான் வந்து இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. என் பிள்ளை செய்ய மாட்டான். நான் இன்னும் சொல்ல நல்ல மறந்துக்கலன்னு சொல்ல எங்க அப்பா அம்மா என்ன பக்கத்துல இருக்காங்க. அவன் செஞ்சதுக்கு சான்ஸே இல்லை. அவருதான் செஞ்சிருப்பாரு, அவரு தான் கொலை பண்ணாரு, வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காவல்துறையில வந்து சொல்றாங்களா? உங்கள்கிட்ட என்ன விசாரணை நடத்தினாங்க? என்கிட்ட எதுவும் விசாரணை இதுவரை நடத்த. அதெல்லாம் பொய்யால தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. பொய்யான தகவல். அது நான் நேரடியாக சொல்றேன். உங்களையும் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து காவல்துறை கைது செஞ்சு பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி உங்களை கைது செய்து போது ஏதாவது உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்தினாங்களா? இப்ப உங்க வீடு வந்து ஏதோ பூட்டி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. என் வீடு வந்து பூட்டி போட்டிருந்தாங்க. 2 நாளா பூட்டி போட்டிருந்தாங்க. ஆனா பூட்டி போட்டிருந்ததுல வந்து இப்ப அவங்கள வந்து என் வீட்டம்மா வந்தது பிறகு சாவியை இங்க இருந்த பீசின்னா இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட சாவியை கொடுத்து அவ வந்த பிறகு சாவியும் அவட்ட என் வீட்டம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமா வந்து உங்க பையனை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையனை நான் காப்பாத்துறதுக்கு ராமராஜன அவர் என்ன இதாரு அவர் பெத்த உள்ளதான். அவர் பெத்த உள்ள அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் தூக்கி கொண்டு என்ன பண்ணாலும் சரி, அவனை தூக்கு தண்டனை வாங்கி அவனை கொண்டுட்டாலும் சரி, நான் வந்து அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நான் இல்லை. அண்ணன் என்னாச்சு பண்ணதாகளா பண்ணட்டும்.
இல்ல உங்க பையன் வந்து கொலையே செய்யல அப்படிங்கிறீங்க, அப்படிங்கும்போது தண்டனை எப்படி கொடுக்கணும்னு நீங்க ஏத்துக்கிறீங்க? நான் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் அது சட்ட நீதி என்ன நடக்கும் அவ்வளோதான். ஆனால் என் பையனுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எளிய சமுதாயம்னாப்பில் எங்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தணும், என் பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டி கொண்டு போய் இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டில் உள்ளவங்களாம் மருத்துவமனையில் அப்படி விட்டுட்டு போயிட்டதா சொன்னீங்க? மருத்துவமனையில விட்டுட்டு போயிட்டதா சொன்னீங்க? ஆமாம், மருத்துவமனையில் என் பொண்டாட்டி என் பிள்ளை மூத்த பிள்ளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இதே போலீஸு இங்கேருந்து தென்காசியிலேருந்து திருநெல்வேலி கூட்டிட்டு போய் ஐக்கிரௌண்டில் உண்டு அத்தாராத்திரியில் 12:30 மணிக்கு அவனை அங்கே கொண்டு இருக்காங்க. அங்கே உண்டு என் பெண்டாட்டியும் பிள்ளையும் பஸ்ஸுக்கு துட்டு வெறும் 200 ரூபாயை கொடுத்து அத்தாராத்திரியில் அதுக்கு எது பஸ் தெரியும், அப்படியெல்லாம் விட்டுட்டு குடும்பப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட கரெக்டா அந்த வாரத்திலே அவர் அங்கிருந்து கிளம்பி வந்ததாகவும் இங்கதான் தங்கியிருந்த ஒரு வாரமா பின்னாடியே தங்கியிருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யாவுள்ள தகவல், என் பையன் வந்து எப்பவும் மாசத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இந்த இது காசுக்காக வருவான், காசு வாங்கிறதுக்கு. இதுக்குத்தான் என் வீட்டுக்கு வருவான்னு ஒழிஞ்சு இதுக்காக அவன் வந்திருந்தாம்னா தான் அப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்களா, எப்பவும் காசுக்கு தான் வருவான். அப்பவும் என்கிட்ட என்ன சொல்லுதாம்னா, எப்போ எனக்கு ரூபா ரெடி பண்ணுங்க அப்படின்னா சம்பளம் வாங்கிக்கிறோம்டா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடியா காதல் விவகாரங்கள்லாம் உங்க பையன் இது வரைக்கும் தலையிட்டு எனக்கு எந்தமான இதுவும் சம்பந்தப்பட்டது இருந்தா நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். எப்போதுமே கிடையாது, அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அதாவது சுவாதி, ராம்குமாரின் பெற்றோர் கூறும்போது என்னுடைய மகன் இதற்கும் எதற்கும் என்னுடைய மகன் சம்பந்தமில்லை, கண்டிப்பாக கொலை செய்திருக்க மாட்டான் என்பதே அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார்.